வணக்கம். திமுக வேட்பாளர் பட்டியலை இன்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்டுள்ளார். இதில் தருமபுரி எம்பி செந்தில்குமாருக்கு மீண்டும் போட்டியிட வாய்ப்பு மறுக்கப்பட்டுள்ளது. லோக்சபா தேர்தலில் திமுக கூட்டணி கட்சிகளுக்கு தொகுதி பங்கீடு முடிந்து வேட்பாளர்களும் அறிவிக்கப்பட்டு விட்டனர். காங்கிரஸ் மட்டுமே வேட்பாளர் பட்டியலை இன்னும் அறிவிக்கவில்லை. விசிக, மதிமுக, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் உள்ளிட்ட கட்சிகள் வேட்பாளர்களை அறிவித்த நிலையில் திமுக போட்டியிடும் 21 தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியல் இன்று வெளியிட இன்று காலை 10 மணி அளவில் அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்கள் பட்டியலை வெளியிட்டார். இந்த வேட்பாளர் பட்டியலில் 11 புதுமுகங்களுக்கு வாய்ப்பு அளிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி தொகுதியில் கனிமொழி, தென்சென்னை தொகுதியில் தமிழச்சி தங்கபாண்டியன், தென்காசி தொகுதியில் ராணி சிவகுமார் என 3 பெண் வேட்பாளர்களுக்கு இடம் கொடுக்கப்பட்டுள்ளது. மேலும் வேட்பாளர் பட்டியலில் தற்போது சிட்டிங் எம்பிக்களாக இருக்கும் 3 பேருக்கு வாய்ப்பு வழங்கப்படவில்லை. தர்மபுரி தொகுதி எம்பியாக இருக்கும் செந்தில்குமார், கள்ளக்குறிச்சி தொகுதியில் எம்பியாக இருக்கும் பொன்முடியின் மகன் கௌதமா சிகாமணி, சேலம் பார்த்திபன், தஞ்சையில் 6 முறை எம்பியாக இருந்த பழனி மாணிக்கத்திற்கு வாய்ப்பு வழங்கப்படவில்லை. இதற்கு பதிலாக கள்ளக்குறிச்சி தொகுதியில் மலையரசன், தர்மபுரி தொகுதியில் மணி, சேலம் தொகுதியில் செல்வ கணபதி, தஞ்சை தொகுதியில் முரசொலி ஆகியோருக்கு வாய்ப்பு அளிக்கப்பட்டுள்ளது. தென்காசி தொகுதியில் திமுக எம்பியாக இருக்கும் தனுஷ்குமாருக்கு இந்த முறை வாய்ப்பு வழங்கப்படவில்லை. அவருக்கு பதிலாக ராணி சிவகுமாருக்கு போட்டியிட வாய்ப்பு அளிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் பொள்ளாச்சி தொகுதியில் சண்முக சுந்தரம் சிட்டிங் எம்பியாக இருந்து வருகிறார். எனவே மீண்டும் அவருக்கு போட்டியிட வாய்ப்பு வழங்கப்படவில்லை. பொள்ளாச்சியில் ஈஸ்வரசாமி போட்டியிடுவார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இவர் புதுமுக வேட்பாளர் என்பது குறிப்பிடத்தக்கது.